ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுக்கு வந்து இப்போ தான் நியூ இயர் 2026 ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? சில விஷயங்கள் நம்மளுக்குள்ளே ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இயர் பெட்டராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 12 விஷயங்கள் தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம்மளுக்கு வந்து நம்மளோட எனர்ஜின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற நம்மளோட டே டு டே லைஃப்பில் இருக்கிற 12 ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, டேக்கிங் திங்ஸ் பர்சனலி. ஸோ யாராவது சொல்கிற விஷயமோ இல்லை அவங்க செயலோ நம்மளை வந்து பாதிக்குது அப்படின்னா அது எப்போவுமே பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குற விதமாக கூட இருக்கலாம். அதனால் எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி, இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நீங்கள் படிக்கிற இடத்துலையும் சரி, இல்லை ஜென்ரலாக நீங்கள் வெளியே போகிற இடத்துல, இல்லை உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே பர்சனலாகவே நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அது அவங்க பார்க்குற விதம், கண்ணோட்டம் விதம் அப்படின்ட்டு இருக்கலாம். அதே மாதிரி அவங்க உங்களை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இல்லை ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து நீங்கள் டிசர்விங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அவங்களோட கருத்து, அவ்வளோதானே தவிர்த்து அப்படி எடுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பர்சனலாக விஷயங்களை எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் தெரியவே தெரியாது. அந்த சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு போகிறதே. ஸோ அதனால் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. எது சொன்னாலும் ஒரு பர்சனலாக எடுத்துப்பாங்க சில பேர். அதெல்லாம் வந்து நம்மளவே டைரெக்டாக சொன்னாலுமே நம்ம பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் இருக்கிற உண்மை இருந்தால் ஓகே. உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அடுத்தவங்க பண்ணுற செயலும் ஆக்ஷனும் உங்களை பாதிக்காதபடி மெயினாக பர்சனலாக எதுவும் எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஹோல்டிங் ஆன் டு த பாஸ்ட். நம்ம பழைய விஷயத்தில் வந்து நம்ம ஒரு தப்பு கூட பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு ஹர்ட் வாங்கியிருக்கலாம், இல்லை கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு ரெக்ரெட் கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச விஷயம். நம்ம நடந்து முடிஞ்சதை யாராலையுமே வந்து திரும்ப மாற்றி எழுத முடியாது. பட் அந்த விஷயங்களை வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செஞ்சுட்டே இருங்க. முழுசாக நம்ம மறக்க வேண்டாம். பட் நம்ம ஃப்யூச்சருக்கு அந்த தப்பையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை திரும்பி என்கவுண்டர் பண்ணாதபடி நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் பழசெல்லாம் அப்படியே விட்டுட்டு புதுசுக்கு இல்லை இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வாழ கற்றுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லார்கிட்டேயுமே எல்லா ஜென்ரேஷன்கிட்டையுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆல்வேஸ் செக்கிங் யுவர் ஃபோன். இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய சாபமே பார்த்திங்கன்னா நம்மளோட கையில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனு. இந்த ஜென்ரேஷன் மட்டும் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் தெரியாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நிறைய புக்ஸ் படிப்பார். நிறையா அவருக்கு மேத்லாம் ரொம்ப போட பிடிக்கும். ஸோ மேத்லாம் உட்காந்து போட்டுட்ருப்பார், எங்கள் புக்கெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பார். நான் எப்போ ஃபோனு கொடுத்தனோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னால் பார்க்கவே முடியல. ஸோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டனோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கே அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லா ஜென்ரேஷனுக்கும் இருக்க ஒரு ப்ராப்ளம். எவ்ரி 5 மினிட்ஸ் நம்ம ஃபோன் செக் பண்ணுறது. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 டைரக்ஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த கடையில் வந்து ஆஃபர் இருக்குது, இன்றைக்கி நீ என்ன சாப்பிட போகிற, இந்த படத்துக்கு புக் பண்ணிட்டியா டிக்கெட்டு, இந்த பொருள் ஆஃபரில் இருக்குது அப்படின்ற மாதிரி, இவங்ககிட்ட இது கால் வந்திருக்கு, இவங்க இதுக்கு லைக் போட்டிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அன்றைக்கி அப்போது செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே வந்து நம்மளால் செய்ய முடியாது. நம்ம கூட இருப்பாங்கள்ல, நம்ம கூட அதே ரூமில், அதே வீட்டில், அதே பில்டிங்கில், இல்லை பக்கத்து ரூமில், அந்த மாதிரி இருக்க பர்சன்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஃபோனுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகிறது பெட்டர். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைம்னு ஒன்று வச்சுக்கிறது நல்லது. ஒரு அளவே இல்லாத டைம் படி நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எந்த வேலையுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஃபோனை எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு குறைச்சிடுங்க. ஃபோன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு பொருள் மாதிரி, ஒரு பென்னு, அந்த மாதிரி ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ அதை பார்க்கணுன்னு அவசியம் இருக்கோ அப்போ பாருங்கள். போர் அடிக்குதேன்னெலாம் சும்மா எடுத்து பார்க்காம அளவாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரீசன்னால வரும். ஓவர் திங்கிங், அப்புறம் ஓவர் வரியிங். இந்த 2 விஷயமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் போய் சில டயக்னோசிஸ், என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கோட டயக்னோசிஸ்லேயும் கேட்போம் இல்லையா, இது எதனால் வந்துச்சு டாக்டர் அப்படின்ற போது ஸ்கின் இஷ்யூக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சொன்னாங்க, அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வராததுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா
ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் வராது, தூக்கம் வராதனால ஸ்ட்ரெஸ்ஸு, அது அப்படியே இன்டர்சேஞ்சபிள் அந்த மாதிரி. ஸோ தூக்கம் வராததுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து நம்மளோட மசில் ஸ்பேசம் அந்த மாதிரி மசில் கூடமே பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது ஸ்கின்னு, மசிலு, உங்களோட ஆர்கான்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நோய்களை வந்து இன்னும் பெருசாக்குறது, இல்லை பெரிய நோய்களுக்கே டஃப் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. இது எதனால் வருது? நம்மளுக்கு ஓவர் திங்கிங். நம்ம வந்து ஒரு விஷயத்த நினச்சி நம்ம திங்க் பண்ணி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நடக்காமல் கூட போகலாம். பட் நம்ம இன்றைக்கி நினச்சி கஷ்டப்பட்டு நம்ம உடம்பை கெடுத்தது தான். ஸோ அதனால் வந்து ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் நம்ம எப்போ பண்ணுவோம்? நம்ம வந்து ஐடியலாக இருக்கும்போது. ஸோ நீங்கள் ஐடியலாக இல்லாமல், இல்லை ஒரு புது விஷயங்களை கற்றுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஹாபியை க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு விஷயம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை ஐடியலாக வச்சுக்காமல் ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம, உங்கள் பிரெயினுக்கும் உங்கள் ஹார்ட்டுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுக்காம, ஒரு காமான ஒரு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் உங்களை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு சின்ன வேர்டு தான், பட் இது வந்து பெரிய விஷயங்கள் மாற்றத்தெல்லாம் நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் மனுஷங்களுக்குமே கொடுக்கறதுனால நம்ம அதை வந்து கொஞ்சம் ஒன்றுமே சீரியஸாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதுவே ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. லைஃப்பை வந்து கொஞ்சம் அது போகிற போக்கில் விட்டு பழக கற்றுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் லேட். இன்றைக்கி நம்ம லேட்டாக தூங்குற அந்த ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளோட அடுத்த நாளோட பர்ஃபார்மன்ஸ் ஆர் நம்மளோட செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள், இல்லை நம்மளோட எனர்ஜி லெவலை வந்து கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுறது உண்மைதான். நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் குழந்தைய ஒரு நாளைக்கு லேட்டாக தூங்க வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் அவங்க பிஹேவியரே வந்து மாறி இருக்கிறது நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்குமே இது உண்டு. பட் வந்து குழந்தைங்களது கொஞ்சம் இன்னும் அப்படியே தெரியும், பெரியவங்களது அப்படியே சட்டில்டாக உள்ளே இருக்கும். பட் கண்டிப்பாக அதோட சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நம்மளோட தூக்கம் குறைய இல்லை அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வர நம்மளோட மூடு, ஃபோக்கஸ், ஈவன் நம்மளோட பேஷன்ஸ் கூடவே அது பாதிக்கப்பட தான் செய்யுது. ஸோ ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் அப்படின்றது உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. பட் கண்டிப்பாக கொஞ்சமாவது போய் டைமுக்கு தூங்குற பழக்கத்தை நீங்கள் வந்து வாண்டடாக அந்த ஹேபிட்டை கொண்டுட்டு வாங்க. ஸோ நீங்கள் 7 மணிக்கே தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கே எழுந்திரிங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு லைஃப் பேட்டர்ன் இருக்கும். பட் வேணும்ன்ட்டே உங்களுக்கு தூக்கம் வரல அதனால நான் முழிச்சிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு வந்து இப்படி நைட் லைஃப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்காமல், இந்த ஏஜ்னாலுமே கரெக்டான டைமுக்கு தூங்கி எழுந்திக்கிறது நம்மளோட எனர்ஜி லெவலை இன்னுமே வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஹேவிங் அ புவர் டயட். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுக்கு அன்றைக்குள்ள எனர்ஜி. இப்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டூ மச் ஆஃப் சுகர், ஜங்க், இல்லை ஈவன் நீங்கள் அந்த மீலையே ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னியோட எனர்ஜி லெவலை வந்து அது பாதிக்க தான் செய்யும். நல்ல நியூட்ரியன்ஸ் ரிச்சான ஃபுட்டாக சாப்பிட்றது நல்லது. அதுக்கு கண்டிப்பாக வேலை ஜாஸ்தி தான் இருக்கும், டைம் நிறையா எடுக்க தான் செய்யும். பட் அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது பொறுத்து தான் உண்மையாகவே உங்களோட சுறுசுறுப்பு, உங்களோட சிந்திக்கிற திறமை, அன்னைக்கு வந்து ஒரு மந்தமாக இருக்கும். சில சமயம்லாம் சில சாப்பாடுலாம் சாப்பிட்டா, லைக் பொங்கல் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு, பொங்கல், ஆப்பம் அதெல்லாம் சாப்பிட்டோன்னா நல்லா அப்படியே தம்முன்னு இருக்கும். மைண்டே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மை தானே, நம்ம அதெல்லாம் அனுபவிச்சுக்க தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் அன்றைக்கி எங்கே என்ன பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிற சாப்பாடை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அடுத்ததாக ஃபியூவலிங் ட்ராமா. ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் அதெல்லாம் சொல்லலை நான். நம்ம ரியல் லைஃப்லேயே சில பேர் வந்து பேசுகிறது, பழகிறது எல்லாமே ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும். எப்போ ஒரு பர்சனோட ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ட்ராமா மாதிரி தெரியும்? அவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கும்போது தான். ஸோ அவங்களுக்கு தேவையில்லாமல் அட்டென்ஷன் கொடுத்து உங்கள் பீஸை கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நம்ம காசிப்ஸ் பேசுகிறது, தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போய் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறது, அப்புறம் நம்ம நெகட்டிவிட்டியாக பேசுகிறவங்க, இல்லை வந்து சில பேர் பார்த்தாலே தெரியும் இந்த கேரக்டர் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற போது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் வந்து விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எல்லா ஒரு ஆக்ஷனுக்குமே மற்றவங்களோட ஆக்ஷனுக்குமே நம்ம ஒரு ரியாக்ஷனோ இல்லை ஒரு ரெஸ்பான்ஸோ கொடுத்து ஆகணும்னு கிடையாது. அப்படியே அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக கம்ப்ளைனிங் ஆல் த டைம். எப்போ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவுமே ஒரு
நெகட்டிவ் விஷயத்துக்கே, அதாவது அதில் இருக்கிற ஒரு டவுன் சைடு இருக்கும் இல்லையா, அதுலேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதையே நம்ம சொல்லி காமிக்கிறது, அதையே பண்ணுறதுன்றது தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸே. ஸோ இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் எனர்ஜியை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெகட்டிவிட்டியை உங்களுக்கும் கொடுக்குறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸோ இதனால் வந்து அந்த பர்சன்ஸுமே உங்களை பார்த்தா ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் வரும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இத்தனை ஸ்டெப்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், நடக்கணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் இந்த புதுசாக ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன் உங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி உங்களை எதிர்த்தால இருக்கவங்களாம் இருக்காங்களே, அவங்க ஏதாவது பண்ணுறாங்க பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் வாயை திறந்து அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற ஹேபிட் வந்து குறைஞ்சி உங்கள் எனர்ஜி வந்து இன்னும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக காசிப்பிங். நடந்த ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கண்டிப்பாக காசிப் கிடையாது. பட் நடந்துச்சா தெரியாது, நடக்குமா தெரியாது, அது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். மெயினாக வந்து அது கன்ஃபார்மாக சர்டனான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ ப்ராபபிலிட்டியில் இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுனால ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்குமா? நம்மளோட டைம் தான் வேஸ்ட்டு. அது அந்த மொமெண்ட்டுக்கு நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கலாம், பட் அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. அது நடக்குமானும் தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணும். ஒருத்தவங்களோட பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாமல் காசிப் பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போவுமே நடக்கும்னு கிடையாது. நடக்காத பட்சத்தில் அந்த பழியும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். அது தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரோத்தில் வந்து நீங்கள் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளோட எனர்ஜியை நல்ல விஷயத்துக்கு நம்மளுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அடுத்ததாக நாட் லிவிங் இன் த மொமெண்ட். நம்ம வந்து பாஸ்டில் நடந்த விஷயம் இல்லை ஃப்யூச்சரில் நடக்குமான்ற ஒரு பயம், அதையே நம்ம நினச்சி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. ப்ரெசண்ட்டில் நம்ம லைஃப் கற்றுக் கொடுத்துட்ருக்க லெசனும் நம்ம மண்டைக்கு ஏறாது. ஸோ அதனால் பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுறது, ஃப்யூச்சரை நினச்சி வரி பண்ணுறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. ப்ரெசண்ட் தான் உண்மை. அதில் இருக்கிற நம்ம விஷயங்களை நம்ம அந்த மொமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் அதை அப்ளை பண்ணி நம்ம இன்னுமே பெட்டரான டெசிஷன்ஸ் எடுக்கலாம், பெட்டரான லைஃப் கூட நம்ம லீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரெசண்ட்டில் வாழ கற்றுக்கோங்க. அடுத்ததாக ட்ரைங் டு ப்ளீஸ் அதர்ஸ். நம்ம ஒரு விஷயம் செய்கிற போது வந்து நம்ம அதுக்கு மற்றவங்கக்கிட்ட அப்ரூவல் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்மள நிறைய பேர் அதை பண்ண தான் செய்வோம். நம்மளுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவே உங்கள் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா நேரத்துலையும் எல்லாரையுமே உங்கள் கூட இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. பட் உங்களோட சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் உங்களோட வேல்யூஸு, அதுக்கப்புறம் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எல்லோரையும் தூக்கி போட்டு நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள் அப்படின்னு கிடையாது. பட் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள முன்னிறுத்தாமல் ஃபஸ்ட்டு உங்களை முன்னிறுத்தி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு போகலாம். அதே மாதிரி ஒரு பவுண்ட்ரின்றது கண்டிப்பாக எந்த ரிலேஷன்ஷிப்னாலுமே ஒரு பவுண்ட்ரின்றது செட் பண்ணுறது நல்லது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பர்சனுக்குமே அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கிறது நல்லது. இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் இல்லை தேவையில்லாத சில பீப்புளெலாம் நம்ம லைஃப்பில் வந்து விளையாடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜியும் சரி, அதே மாதிரி நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுமே வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த 12 விஷயங்கள் தான் நான் என்னோடய லைஃப்பில், அதாவது இந்த 2026 நான் வந்து ரீஐட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மாமிஸ் லவ் கிச்சனை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.